அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநாட்டில் பங்கேற்கக்கூடாது எனவும் வீடு திரும்ப முடியாது எனவும் துணைவேந்தர்களுக்கு தமிழக அரசு மிரட்டல் விடுத்திருக்கிறது என்று ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஊட்டியில் நடைபெற்று வரும் துணைவேந்தர்கள் கூட்டத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவருடைய அந்த வரவேற்பு உரை ஆற்றினார். 2 நாள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய துணைவேந்தர்களை வரவேற்கும் விதமாக அவர் பேசினார். அப்போது தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் குறித்து பேச தொடங்கிய அவர் அடுத்த கட்டமாக அவருடைய பேச்சை இறுதி செய்யும் பொழுது கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் நேற்று நள்ளிரவு மாநில உளவுத்துறை போலீசாரால் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த தகவலை மேடையிலேயே பேசியிருக்கிறார். அதாவது மாநில உளவுத்துறை போலீசார் நேற்று இரவு உதகையில் வந்து தங்கியிருக்கக்கூடிய துணைவேந்தர்களுடைய அறையின் கதவை தட்டி அவர்களை மிரட்டி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அவர் பயன்படுத்திய வாக்கியம் என்பது, நீங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டால் நீங்கள் வீட்டிற்கு செல்ல முடியாது, உங்களது குடும்பத்தினரை சந்திக்க முடியாது என மாநில தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த உளவுத்துறை போலீசார் மிரட்டியதாக சொல்லியிருக்கிறார். மேலும் ஆளுநர் ஒரு அறிவுரையும் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். நீங்கள் வரவில்லை என்றால் பரவாயில்லை, உங்களது குடும்பத்தை பாருங்கள் என்கின்ற அறிவுரையை தான் வழங்கியதாக ஆளுநர் ஆர்.என். ரவி மேடையில் பேசியிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 21 ஸ்டேட் யூனிவர்சிட்டியை சார்ந்த பிரதிநிதிகள் யாரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை, அவர்களை மிரட்டியிருக்கிறார்கள் என்ற வகையில் அவருடைய பேச்சு இருந்தது. இருந்தாலும் தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய மத்திய கல்வி நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள். தன்னாட்சி பெற்ற தனியார் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் 35 பேர் கிட்ட இருக்கிறார்கள். அந்த 2 நாள் அந்த கருத்தரங்கு தொடர்ந்து நடைபெறும். இந்த கருத்தரங்கில் அவர்களுக்கு இந்த கல்வியின் தரம் உயர்த்த அறிவுரைகள் எல்லாம் வழங்கப்படும் என்கின்ற வகையில் அவருடைய பேச்சு இருந்திருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரத்தை பொறுத்த வரைக்கும் 2 கோடுகளாக இருக்கிறது. ஒன்று மேல் நோக்கி செல்கிறது, மற்றொன்று கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் 50% கடந்து GER ரேஷியோ இருக்கிறது என்கிறதை ஆளுநர் ஆர்.என். ரவி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஆனால் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய தரம் என்பது கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் ஏசல் அறிக்கையை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி பேசியிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளிகளினுடைய செயல்பாடு சிறப்பாக இருப்பதாகவும் அரசு பள்ளிகளினுடைய கல்வியின் தரம் மோசமாக இருப்பதாகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருப்பதை கூட ஹைஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்கள் வாசிக்க முடியாத அளவில் தான் இங்கு பாடச்சூழல் கல்விச்சூழல் இருப்பதாகவும் தமிழ்நாடு ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை உயர்கல்வியில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உயர்கல்வியினுடைய இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகளை இங்கே அழைத்திருந்தோம் என்கின்ற வகையிலே அவருடைய பேச்சு இருந்தது. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 21 பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவில்லை. நள்ளிரவில் துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரு துணைவேந்தர் அங்கே காவல் நிலையத்தில் விசாரணைக்காக சென்றிருக்கிறார். மற்றவர்கள் சிலர் இங்கே ஊட்டிக்கு வந்திருந்தார்கள். ஆனால் நள்ளிரவில் அவர்களது அறையினுடைய கதவு தட்டப்பட்டது. மாநில சிறப்பு உளவுத்துறை போலீசார் அவர்களுடைய கதவை தட்டி அவர்களை மிரட்டி இருக்கிறார்கள். இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது, அவ்வாறு கலந்து கொண்டால் நீங்கள் வீட்டிற்கு செல்ல முடியாது, உங்களது குடும்பத்தினரை சந்திக்க முடியாது என்கின்ற வகையில மிரட்டல் விடுத்திருப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். எனவே எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உங்களது குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் என்கின்ற வகையிலே தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி இதை பேசியிருக்கிறார். இறுதியாக அவருடைய பேச்சை நிறைவு செய்யும் பொழுது இங்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டம் என்பது, அதாவது துணைவேந்தர்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளுடைய கூட்டம் என்பது கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்காக மட்டுமே தவிர அரசியல் நோக்கத்தோடு அல்ல என அவருடைய உரையை நிறைவு செய்திருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி. நன்றி பாண்டியராஜன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.